வணக்கம். நம்ம நரிக்குறவர் அமைப்பினுடைய சொந்தங்களே, நான் சொல்கிற ஒரு வார்த்தையை நல்லா கேளுங்க. நரிக்குறவர் என்றாலே புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நினைப்போம். எதனாலன்னா, எம்ஜிஆர் ஒளி விளக்கு படத்தில் அழகான தோரணங்களை நம்ம இனத்தை அருமையாக காட்டினார். இது வரைக்கும் மறக்காமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வரக்கூடாதான்னு இந்த 2025, 26 நான் நினைக்கும் பொழுது, ஒரு பெரிய மகான், நாட்டியத்துறையினுடைய வாரிசு திரு ராஜேஷ் கண்ணா ஐயா அவர்கள் நம்ம இனத்துக்காகவே அவர் முன் உரிமை எடுத்து நம் இனத்தை எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு இருக்கிற அந்த மகானுக்கு நான் வணக்கத்துடன் சொல்கிறேன். தாழ்மையாக இருக்கிற நரிக்குறவர்களை மேன்மைப்படுத்தி, அந்த நரிக்குறவர்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத இடங்களில் இருக்கிற மக்களை ஒரு சரித்திரத்தில் நான் காட்டணும்னு நினைக்கிற ஒரு நல்லவர்கள் கூட நாம் பயணிக்கிறோம். இன்றைக்கு நம்ம இனம் எப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற இனத்தை மேன்மையாக இன்னும் பல நாடுகள், இந்த சமுதாயமும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயங்கள் இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் மூலியமாக வருகிறார்கள் என்ற பெருமையும் திரு ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு தான் சாரணும். காரணம் என்னென்னா, படத்தை ரசிப்போம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அகில இந்திய திரை உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு திருப்பு முனையை முன் எடுத்து இன்றைக்கு ராஜேஷ் கண்ணா அவர்கள் சாதன நாயகன் என்ற ஒரு படத்தை நரிக்குறவர்களோடு இருந்து நரிக்குறவர் மக்களை கொண்டு போய் நடித்து அதில் நரிக்குறவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை தெரிவுபடுத்தி அந்த நரிக்குறவர்களும் பிறர் மக்களை ஏர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற வல்லமையை அவர் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை நாம் ஒன்று சேர்வோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமமாக நம்மளுடைய படம் 2026 3வது மாதத்தோடு தொடங்குகிறது. அந்த படத்தினுடைய மெயின் ஹீரோவே புரட்சி வீரன், புரட்சி தலைவருடைய வாரிசே சொல்லலாம், புரட்சி கலைஞருடைய வாரிசே சொல்லலாம். அந்தப்பட்ட திருப்பு முனை தலைவர் நமது ராஜேஷ் கண்ணா அவர்கள் நரிக்குறவருக்காக எல்லா சினிமா துறையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பான்களை இணைத்து அதிலையும் நரிக்குறவர்கள் அனைவரும் நடிக்கப்பட வேண்டும், அந்த படம் உலக சாதனையாக மாறணும் என்ற நல் உள்ளத்தோடு செய்கிற அவருடைய எண்ணங்கள், அவர் செய்கிற செயல்பாடுகள் இன்னும் மேன்மையாக நாம் வணங்கும் எல்லா வேண்டிய கடவுளுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கிராமமாக, தாலுக்காக, டிஸ்ட்ரிக்டாக அவருடைய பின்னால் நாம் செல்வோம். நம் இனத்துக்காகவே செய்வதற்கான ஒரு தலைவர், புரட்சி தலைவர். அடுத்தது புரட்சி வீரன், புரட்சி சாதனையாளர். உலக சாதனையில் 158 அவார்டு பெற்று இன்றைக்கு உலகமே போற்றி கொண்டிருக்கிற தியாகராஜ பகதூருடைய கலை திலகத்தினுடைய வாரிசு திரு ராஜேஷ் கண்ணா ஐயா அவர்கள் நம் இனத்தையும் இந்த எஸ்சி பழங்குடியின இனங்களையும் சேர்த்து அப்புறம் இவங்க வராங்க, அந்த 9ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சமுதாய மக்களையும் அவர்களையும் தூக்கி நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். இப்படி பலவிதமான எண்ணங்களோடு இருந்து தன்னை தானே சுதந்திரமாக இல்லாதபடி பிறருடைய நன்மையே என்னுடைய நன்மை என்று புரட்சி தலைவர் அன்றைக்கு மொழியில் சொன்னார். இவர் நடைமுறையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் பின்னாலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய கரத்தை பலப்படுத்தி நம் நரிக்குறவர் சமுதாய எதிர்காலத்தை வெல்க வாழ அதே போல் ஒரு நல்ல மனிதரோடு நாம் பயணிக்க இன்றைக்கு எனக்கு இந்த சின்ன வாய்ப்பு கொடுத்து என்னையும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் நேஷ்னல் அவார்டோட உலக சாதனைகளோட
அவருடைய பிராண்டோடு என்னை இணைச்சு என் மக்களுக்காக நான் செய்கிறேன், நீயும் உன்னுடைய ஒரு பங்கு இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிற அந்த நல்ல மனசுக்கு வணக்கத்துடன் இந்த நற்செய்தியை சொல்கிற நம் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.